Hi, welcome to A2ZKnowledge.com. So, my name is Gautam. So, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what is a programming language? So, IT டொமைன்ல இருக்கிறவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்னா, நம்ம ஒரு லேமேன் டேர்மில் அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் இஸ் நாட் லைக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இட் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் வித் கம்ப்யூட்டர். நம்ம அந்த மாதிரி சொல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது கேட்டால் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும். தட் இஸ் த வே நம்ம இன்டர்வியூலேயே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஒரு கம்பெனியில் போய் உட்காந்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தென் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன், லேமேன் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவோட அஜெண்டாவும் அதுதான். நான் எந்த வீடியோலையும் எல்லா வீடியோலையும் நான் வந்து லேமேன் டேர்ம்ஸில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, we can get into the topic. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ரியல் டைமில் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, ஈவன் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஜாவா, சி அப்படின்னு. ஆனால் ஜென்ரலாக போய் வேற டொமைனில் இருக்கிறவங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அதுதான் ஞாபகம் வரும். ரியல் டைம்ல லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு we are using languages like தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தி அப்படின்ற லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்றோம். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷனை அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. எனக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எங்களுக்குள்ள பேசிக்கிட்டா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா தென் நானும் ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவங்கள்ட்ட நான் பேசணும், எனக்கு தான் நீடு அப்படின்னா அவங்களோட நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஹிந்தி கெட்டது பேசணும். அந்த மாதிரி நீங்க கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா நமக்கு அது நீடு, நம்ம பேசி ஆகணும். அப்போ கம்ப்யூட்டருக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமோ அது நம்ம கத்துக்கணும். ஸோ கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். அதுக்காக போய் கம்ப்யூட்டரில் உட்காந்து 0 1 1 1 0 நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. அது ஒரு டோட்டலி அது மிஷின் லாங்குவேஜ். ஆனால் ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் நிறைய பேர் கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம பேசுறதுக்காக நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க. சி, C++, ஜாவா, C#னு நமக்கு இப்போ 1000+ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு வகையில தரம் பிரிச்சு இது ஈஸியா இருக்கும், இந்த கேட்டகரி டஃப்பா இருக்கும், இந்த கேட்டகரி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கம்ப்யூட்டரோட பேசுறதுக்குன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ a programming language is used to communicate with the computer. That's it. Computer நம்ம எதுக்கு ஸ்டார்ட்ல யூஸ் பண்ண பார்த்தோம் அப்படின்னா calculation. To make it simple, calculationக்காக தான் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அப்படி நாம அந்த கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கிட்ட பேசணும். ஸோ அதுக்கேற்ற இன்புட் அதை ப்ராசஸ் பண்ணி இட் வில் கிவ் த அவுட்புட். இதுதான் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய படிச்சு நிறைய லாங்குவேஜ் படிச்சு நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கணும். ஸோ எந்த எரரும் இல்லாமல் நம்ம புரிய வைக்கணும். ஸோ அதுக்காக சி, C++, ஜாவான்னு வந்துச்சு. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் மூணா தரம் பிரிச்சாங்க. லோ லெவல் லாங்குவேஜ், மிடில் லெவல் லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு மூணா பிரிச்சாங்க. த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து நமக்கு அசம்பிளி லாங்குவேஜ், கோபால்ட் இந்த மாதிரி சி லாங்குவேஜ் எல்லாம் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை, ரொம்ப ஒண்ணுமே புரியாது. நெக்ஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸுக்கு மேல இருக்கும், அது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் லோ லெவல் லாங்குவேஜ்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மிடில் லெவல் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா சி வரும். சி வந்து மிடில் லெவல் லாங்குவேஜ். எகைன் அதுவும் ரொம்ப டஃபா காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால அதுக்கு மேல ரொம்ப ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அந்த சின்டாக்ஸ் எல்லாம் பார்த்தாவே நமக்கு புரியணும். இங்கிலீஷ்ல இருக்கு, அதை பார்த்தாவே நம்ம வந்து மிஷின் கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி லாங்குவேஜ் கொண்டு வரணும்ன்றனால நிறைய லாங்குவேஜஸ் கொண்டு வந்தாங்க. ஹை லெவல்ல ஜாவா ஹை லெவல் தான், C# ஹை லெவல் தான், ஈவன் C++ கூட ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இதெல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லி. இது போக இன்னும் மார்க்கெட்ல நிறைய பேர் இன்னும் ஈஸியா நீங்க மிஷினோட பேசலாம்னு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. திஸ் இஸ் வாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதை மூணா பிரிக்கிறாங்க, அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா a language which is used to communicate with a machine. C, C++, ஜாவா are the language. இவ்வளவுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. ஸோ என்னோட சைட்ல 2 லாங்குவேஜ்ல வீடியோ இருக்கு, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ ப்ராக்டிக்கல் வீடியோஸும் நான் தனியாக போட்டிருக்கேன், இது வந்து இந்த வீடியோஸும் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட போறேன். சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல், நீங்க கீழே பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் லிங்க். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூ கேன் டூ அ சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் A2ZKnowledge.com. Stay touch with us.